Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Jesus, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives totally. Head over by the power of Pentecost. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to Jesus. Ella மகிமையும் இயேசுவுக்கே. I praise God and thank Him for giving me this great privilege and wonderful opportunity to speak about the greatest power on this earth once again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவருடைய வல்லமை பெண்டிகாஸ்ட் நாளில் உலகத்திலே இல்லாத வல்லமை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியம் சந்தர்ப்பம் பாக்கியத்துக்காக நன்றியோடு அவரை துதிக்கிறேன். The power of God, the power of the Holy Spirit working through mortal man, தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, மண்ணான மனுஷனுக்குள் கிரியை செய்கிற வல்லமை பற்றி. Today man is suffering physically and spiritually because they do not have this victorious power in their lives. இன்றைக்கு மனுஷன் நம்ம பார்த்தா அநேக பிரச்சனைகள் பாடுகள் அனுபவிக்கிறார்கள் சரீரத்தின் மூலியமாக ஆவிக்குரிய வழியில் கூட. ஏனென்றால் இந்த வெற்றி அடைந்த வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு. And automatically what happens is they give room to the defeated powers and they face losses, failures and defeat. அப்போ ஜெயித்த வல்லமைக்கு இடம் கொடுக்காது இருக்கும்போது என்ன நடக்கும்? தானாகவே அறியாதபடி கூட இருக்கலாம், தோற்று போன வல்லமைக்கு இடம் கொடுப்பார்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அநேக தோல்விகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அநேக ஆசீர்வாதங்களும் எழுந்து போகிறார்கள். So what do you have to do to live a life of victory, blessings, health and prosperity? அதனால ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழும்படிக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆரோக்கியமான செழிப்பான வாழ்க்கை வாழும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? All you need to do is get the victorious Holy Spirit into your life. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த வெற்றி சிறந்த வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர வைக்க வேண்டும். You cannot do it in your own strength. It's not possible. உங்கள் சொந்த பலத்தில் அதை நீங்கள் செய்ய முடியாது. அது அப்படியே நடக்காது. You just have to surrender your life to Jesus and He will do the rest. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க வேண்டும். பிறகு கர்த்தர் பாக்கியெல்லாம் செய்து விடுவார் உங்களுடைய வாழ்க்கையில். These are the days of the feast of Pentecost and God spoke through His prophet Joel that He would pour out His Spirit on all flesh. இப்போ நாம் இருக்கிற காலம் பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாட்களாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி யோவேல் மூலியமாக பேசியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் என்னுடைய ஆவி மாம்சமான யாவர் மேலே நான் ஊற்றுவேன் என்று. That is the season that we are in. இந்த காலம் அந்த விசேஷமான பண்டிகையின் காலமாக இருக்கிறது. Whatever you have or don't have on this earth, you must have this power which was poured out on the first feast of Pentecost on all mankind. முதல் பண்டிகை பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளில் ஊற்றப்பட்ட அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். உங்களுக்கு இந்த பூமியில் வேற என்ன இருந்தாலோ இல்லாத போனாலோ. I pray that each one of you will receive Him and be blessed before I finish preaching on the subject in this season. இந்த காலகட்டத்தில் இந்த செய்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் அனைவரும் கூட இந்த வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். If you want prayer, call that number on the screen. Prayer will change everything. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் நீங்கள் கூப்பிடுங்கள். ஜெபம் பண்ணும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எல்லாம் மாறிவிடும்.
God can do in 1 minute, 1 second, impossible things, miracles He can do. Today can be the day for your miracle. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷத்தில் இம்மப்பொழுதில் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். இந்த நாளில் உங்கள் அற்புதத்தை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம்மாவியே ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Hallelujah. Hallelujah. In the past weeks we saw how the Holy Spirit, which is the Spirit of Jesus Christ, led man, and finally how it came into their hearts and did mighty powerful things through them. கடந்த வாரங்களில் நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவி மனுஷனை எப்படி வழி நடத்துனதும் கடைசியில் அவர்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ பெரிய காரியங்கள் நடப்பித்தார்கள் என்று பார்த்தோம். டுடே we are going to continue seeing more things about the Holy Spirit. இன்றைக்கே இன்னும் அதிகமான காரியங்கள் பரிசுத்த ஆவியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். In John chapter 16 verse 13 we read, however when the Spirit of truth has come, He will guide you into all truth. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். He will not speak of His own authority, but whatever He hears, He will speak and He will tell you things to come. அவர் தன்னுடைய சொந்தத்தை பற்றி பேசாமல் வரப்போகிற காரியங்களை பற்றி அவர் பேசுவார். The Holy Spirit is also called the Spirit of Truth, and when He comes, if you are believing a lie or the deception of the devil, also He will reveal it to you. பரிசுத்த ஆவி சத்திய ஆவி என்று கூட சொல்லப்படுகிறது. அப்பொழுது சத்திய ஆவியானவர் மனுஷனத்தில் வரும்போது நீங்கள் பொய்யை விசுவாசித்து கொண்டிருந்தால் கூட வஞ்சிக்கிற சாத்தான் உங்களை பொய்யை கூட நம்ப வைத்து கொண்டிருந்தால் சத்திய என்னவாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். Whatever you have or don't have on this earth, you must have the anointing of God's Spirit, the Holy Spirit on your life. உங்களுக்கு என்ன இந்த பூமியில் இருந்தால் கூட இல்லாத இருந்தால் கூட நீங்கள் நிச்சயமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். It says in Romans 8 verse 9, you are not in the flesh but in the Spirit, if indeed the Spirit of God dwells in you. Now if anyone does not have the Spirit of Christ, he is not his. ரோமருக்கு எழுந்த நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்து உள்பட்டவர்களாக இராமல் ஆவி உடையப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. In Psalm 51 verse 11 we read,
King David talks about the Holy Spirit. சங்கீதம் 51:11 வசனத்தில் தாவீது ராஜா பரிசுத்தாவியை பற்றி பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். King David says, "Cast me not away from your presence and take not thy Holy Spirit from me." சங்கீதம் 51:11 வசனத்தில் உமது பரிசுத்தாவி என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். Whatever you have or don't have on this earth, you must and should have the anointing of the Holy Spirit on your life. உங்களுக்கு என்ன இருந்தால் இல்லையோ நிச்சயமாக பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். King David had everything a man can ask on this earth. தாவீது ராஜாவுக்கு பூமியில் ஒரு மனுஷன் என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாவற்றிலும் இருந்தது. God gave him power to get wealth and he had it all. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்து எல்லாவற்றிலும் அடைந்திருந்தார். But when he sinned, what did he do? ஆனால் பாவம் செய்த போது தாவீது என்ன செய்தார்? He didn't say, "Lord, forgive me and don't take away my kingdom from me or my palace from me or my family from me." For he was king over all Israel. ஆனால் பாவம் செய்த போது என்ன செய்தார்? அவர் ஜெபிக்கல, ஆண்டவரே என்னை மன்னிச்சுட்டு இந்த ராஜ்யத்தை எடுத்து கொள்ளக்கூடாது, என்னிடத்துலேருந்து அருள்மனையும் என்னுடைய குடும்பத்தையும் எல்லாம் எடுக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஜெபிக்கல. ஏனென்றால் அவர் முழு இஸ்ரேலுக்கும் ராஜாவா கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். When the Lord said to him, "I took you from nothing and gave you a great name and fame on this earth." அப்போ கர்த்தர் தாவீதின் இடத்துல சொன்னது என்னவென்றால், ஒன்றுமே இல்லாத இருந்த நிலைமையிலேருந்து உன்னை எடுத்து உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள் ஒத்த பேரை உனக்கு புகழும் இந்த பூமியில் நான் கொடுத்துருக்குறேனே. And if that was not enough, if you wanted any more, I had given you, if you had asked me. அது உங்களுக்கு பத்தாது இருந்தால், அது குறைவாக இருந்திருந்தா, என்னிடத்துல நீ கேட்டிருந்தா இன்னும் உனக்கு அதிகமாக நான் கொடுத்துருப்பேனே. பட் யூ ஹாவ் டன் திஸ். ஆனால் இப்படி நீ செய்திருக்கிறாய். He immediately humbled himself and says in verse 11, "Cast me not away from thy presence and take not thy Holy Spirit from me." அப்பொழுது அச்சனமே தங்களை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியாச்சு? தாழ்த்தி என்ன செய்தார்? 11 வசனத்தில், "உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்." Hallelujah. He was not afraid of worry about losing anything else. அவருக்கு வேற எது இழந்து போனாலும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, கவலையும் இல்லாத இருந்தது. He knew that he was about to lose God's Holy Spirit. அவர் அறிந்தார், நான் பரிசுத்தாவி இழந்து போகிறேன் என்று. And that was what he was worried about. அதை பற்றி தான் தாவீதுக்கு கவலையாக இருந்தது. "Take everything I have, but take not thy Holy Spirit from me." எனக்கு இருக்கிறது எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளு, ஆனால் பரிசுத்தாவி என்னிடத்தில் இந்த எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கெஞ்சினார். He knew that he was about to lose the most important thing in his life. அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முக்கியமான காரியத்தை எழுந்து போகிற நிலைமையில் இருக்கிறார் என்று அறிந்திருந்தார். Who was the cause of his very life and the very blessings and all the blessings that he had. அவருடைய ஜீவனை கொடுத்த தேவன், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்த தேவனை எழுந்து போறாருன்னு அறிந்திருந்தார். If he went, he knew he would lose everything. பரிசுத்தாவி அவரை விட்டு நீங்கிவிட்டால் எல்லாம் எழுந்து போய்விடும் அறிந்திருந்தார். In 2 Peter 1 verse 3, Apostle Peter writes, "His divine power has given to us all things that's pertaining to life and godliness." 2 பேதுரு 1:3 நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக எழுதுகிறார்.
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறார். What do we see here? Where are all the things that we need for this life and the spiritual life? அப்போ இங்கே என்ன நாம் பார்க்குறோம்? இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கே உண்டது? ஆவிக்குரிய காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கே இருக்கிறது? In His divine power. It's all in one place. எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது. அவருடைய திவ்ய வல்லமையானது எல்லாவற்றிலும் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் அந்த திவ்ய வல்லமையில தான் இருக்கிறது என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். In Luke chapter 10 verse 19, Jesus says, "Behold, I give you authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy." லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. The Holy Spirit gives you authority or power. பரிசுத்தாவி என்ன கொடுக்கிறது? நமக்கு அதிகாரமோ இல்லைன்றால் வல்லமை கொடுக்கிறது. Is the enemy overcoming you each time? ஒரு நேரமும் சத்ரு உங்களை மேற்கொண்டே இருக்கிறதா? You need the anointing of the Holy Spirit on your life. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு தேவைப்படுது. Then you can have victory every time. ஒரு நேரத்துலையும் அப்பொழுது உங்களுக்கு என்ன அடைய முடியும்? வெற்றி அடைய முடியும். How can the anointing of God be released on your life? உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும்? And we need that anointing of God on our life. நமக்கு என்ன தேவைப்படுகிறது? அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் அது முக்கியமாக நமக்கு தேவையாக இருக்கிறது. In Acts chapter 11 verse 26, the disciples were first called Christians in Antioch by the people when they saw the Spirit of Christ in them. முதல் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்தியோக்கியா பட்டணத்தில் சீஷர்கள் முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறார்கள் என்று பார்த்த உடனே ஜனங்கள் பார்த்து அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறத பார்த்த உடனே கிறிஸ்தவர்கள்னு அவர்களை அழைத்தார்கள். No use having a Christian name that doesn't make you a Christian. பைபிளில் இந்த ஒரு பேர் உங்களுக்கு இருந்தால் அது உங்களே ஒரு கிறிஸ்தவர்னா மாற்றுகிறது இல்லை. Dogs also are called Peter but doesn't become a Christian. நாய்களை கூட பேரிட்டு மிருகத்தின்னு கூட பேர் பீட்டர்ன்னு சொல்லி ஒரு பேருங்க போடுறாங்க. நாய் கிறிஸ்தவராக மாறுறதில்லை. We need the anointing of God on our lives. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுது. What does God use to release it on your life? இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தேவன் ஊற்றுவார்? The anointing isn't just for feeling good. அபிஷேகம் என்னத்துக்கு கொடுக்கப்படுகிறது? நமக்கு நல்லா சொகசாக இருக்கிறதுக்காக கொடுக்கல. The anointing is for vision in the spirit. அபிஷேகம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் தரிசனங்கள், ஆவியில் தரிசனங்கள் பார்க்கும்படிக்கு. இட் இஸ் ஃபார் ரெவலேஷன் ட்ரூத். சத்தியத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. இட் பிரிங்ஸ் லிபர்ட்டி ஃபார் கேப்டிவிட்டி. சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறது. தி அனாயிண்டிங் கிவ்ஸ் விஸ்டம் ஃபார் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஞானம் குறைவாக இருக்கும்போது அபிஷேகம் வரும்போது வாழுது எப்படின்னு சொல்லிட்டு கூட அது ஞானத்தை கொடுக்கும். தி அனாயிண்டிங் கிவ்ஸ் பவர் ஓவர் டீமன்ஸ். அபிஷேகம் பேய்கள் மேலே நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது.
The anointing releases us from diseases in our bodies. அபிஷேகம் நம்ம சரீரத்தில் இருந்தால் வியாதியிலேருந்து நமக்கு விடுதலை ஆக முடியும். Once the anointing begins to intensify, there will be no place for sickness in your body. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் சரீரத்தில் அதிகரிக்கும் போது வியாதிக்கு சரீரத்தில் இடம் இருக்காது. If the cells in your body are filled with the Holy Spirit and overflowing, spirits of infirmities cannot overcome you. உங்கள் சரீரத்தின் அணுக்கள் வந்து பரிசுத்த ஆவினாலே நிரம்பி வழியும்போது பலவீனத்தின் ஆவிக்கு இடமே இல்லை. பலவீனத்தின் ஆவிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. If you need deliverance, all you need is to increase the level of the Holy Spirit in your life. வியாதி பலவீனத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு வேணும் என்றால் ஒரே காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைவு உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க செய்ய வேண்டும். You have to understand that the anointing is greater than electricity. நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அபிஷேகம் வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை விட வல்லமை வாய்ந்தது. அது அதை விட ரொம்ப பெரியதாக இருக்கிறது. You see all the lights and fans working. நாம் இந்த லைட்டுங்க எரியறதை பார்க்குறோம், ஃபேன் எல்லாம் ஓடுறதை பார்க்குறோம், பெரிய பெரிய மெஷின்லாம் ஓடுறதை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் கால்டு எலக்ட்ரிசிட்டி. அது எப்படி நடக்குது? எலக்ட்ரிசிட்டினால கரண்ட்னால அதெல்லாம் நடக்கிறது. பட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆனால் எப்படி அது ஓட வைக்குதோ இல்லையோ கரண்ட்டு, அதை பற்றி நமக்கு தெரியாது, புரியாது. neither do we understand how the anointing works. அதே போலவே அபிஷேகம் எப்படி கிரியை செய்தோ நமக்கும் புரியாது. all we know is there are certain laws and there are certain things we have to do for the light to shine. ஒரே காரியம் நமக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டிக்கு சட்டங்க உண்டு. அப்போ ஒரு சில காரியங்களை நம்ம செய்தால் அது அந்த லைட்டும் ஃபேனு எல்லாம் ஓடும். The power of God is so much greater. தேவனுடைய வல்லமை எலக்ட்ரிசிட்டி விட எவ்வளோ அதிகமாக வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. You know, if you touch a live wire, it will knock you out. கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வயரை எங்கே தொட்டாவே அப்போவே அடித்து நம்ம கீழே விழுவோம். Think about the power of God. அப்போ நீங்கள் தேவனுடைய வல்லமை பற்றி யோசித்து பாருங்க. People fall and we are dealing with the greater power than electricity. கர்த்தர வல்லமை ஒரு தொட்டாவே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நீங்கள் ஞாபகம் என்ன வைக்க வேண்டும்? எலக்ட்ரிசிட்டியை விட மேலான ஒரு வல்லமை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அண்ட் a little power knocks you out and a little more will kill you. கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி நம்ம தொட்டாவே கீழே விழுந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் செத்த போய் விடுவோம். The power of God also will kill. தேவனுடைய வல்லமை கூட உங்களை சாகடிக்க முடியும். It will kill you if you are living in sin. நீங்கள் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் தேவனுடைய வல்லமை உங்களை சாகடிக்க முடியும். There is a place the power of God becomes an enemy. ஒரு இடத்துல நாம் பார்த்தா தேவனுடைய வல்லமை வந்து நமக்கு ஒரு சத்ருவாக வரும். You got to be careful how you are living. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். Remember how the same power destroyed many Israelites. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேல் ஜனங்களை இதே வல்லமை எத்தனை பேரை சாகடிச்சது. The fire of God came literally and destroyed Nineveh. தேவனிடத்துல இந்த அக்னி வந்து நேரடியாக நினைவே பட்டணத்தை அழித்ததை நம்ம வீட்டில் வாசிக்கிறோம். The same fire is the anointing. அதே அக்னி தான் அபிஷேகமாக இருக்கிறது. The anointing that came as fire on the 120, that same fire destroyed people in the Old Testament. 120 பேர் மேலே பெண்டிகாஸ் நாளில் வந்த அக்னி, அதே அக்னி தான் பழைய ஏற்பாட்டில் அநேகரை அழிச்சது. The same fire of God came down on the enemies and destroyed them. In the days of Elijah the prophet, எலியா தீர்க்கதரிசி நாட்களில் அதே அக்னி தான் தேவனிடத்திலிருந்து வந்து சத்ருக்களை அழிச்சது. Who said, if I be a man of God, let fire come down from heaven. எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்கள்? நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தால்
வானத்திலேருந்து அக்னி இறங்கி பட்சிக்கட்டும் என்று. The fire that destroyed is the same power that empowered in the upper room. இங்கே தேவனிடத்துலேருந்து வந்து இறங்கி அழித்த அக்னி, அதே அக்னி தான் தேவனிடத்துலேருந்து பெண்டிகாஸ் பண்டிகை அன்னைக்கு மேலே வந்து இருந்தவங்களுக்கு வல்லமை கொடுத்தது. The anointing of God is greater than you and I can ever explain. நீங்களும் நானும் தேவனுடைய அபிஷேகம் எப்பேற்பட்டது, வல்லமை வாய்ந்தது என்று நாம் கிரகிக்கவே முடியாது. The anointing of God gives our eyes vision. நமக்கு தேவனுடைய அபிஷேகம் கண்களை தெளிவுபடுத்தும், தரிசனங்கள் பார்க்க திறக்கிறாரு. God said open your eyes, anoint your eyes in Revelation 3:18. தேவன் வந்து உங்கள் கண்களை திறந்தரல வேண்டும் என்று சொன்னார்கள். உங்கள் கண்களை அபிஷேகம் கண்களுக்கு வேணும், கண்களுக்கு கலிக்கம் போடு என்று வெளிப்பாட்டின் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்கள் கண்களுக்கு கலிக்கம் போடுங்கள் என்று. Anoint your ears that you might hear. உங்கள் காதுகளை அபிஷேகம் செய்து கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Think about oil today bringing healing to people's bodies. இன்றைக்கு பாருங்க, கொஞ்சம் எண்ணெய், ஜெபம் எண்ணெய் தடவுனாவே ஜனங்களோட சரீரத்துக்கு என்ன கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கறத பார்க்குறோம். இட் இஸ் சிம்பாலிக் ஆஃப் தி அனாயிண்டிங். அதுவும் அபிஷேகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரிலீஸிங் தி அனாயிண்டிங். You know, people today have to go through a lot to get help on health or cure. என்ன ஜெபம் பண்ணி நாம் தடுவும் போது அபிஷேகத்தை அங்கே கர்த்தரோட அபிஷேகம் அங்கே கிரியை செய்யுது. இன்றைக்கு ஜனங்க என்னென்ன செய்கிறாங்கோ சுகமடைகிறதுக்கு, அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. There is really no such thing as cure for cancer and such diseases. கேன்சரை போல வியாதிகளுக்கெல்லாம் அதுக்கு பரிகாரமே கிடையாது, மருந்தே கிடையாது. தேர் இஸ் நோ கியூர் அட் ஆல். அதுக்கு எந்த வழியிலையும் அது சுகப்படுத்த முடியாது. தே ஜஸ்ட் கிவ் யூ மெடிசன் டு ஹெல்ப் யூ லிவ் வித் இட். வைத்தியன் மருந்து ஏன் கொடுக்குறாரு, அது எப்படியோ அது வச்சு வாழறதுக்காக உதவி செய்யும். பட் திங்க் அபவுட் வாட் யூ அண்ட் அதர்ஸ் ஹேவ் டு கோ த்ரூ டு கெட் ஹெல்ப் மெடிக்கலி. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க வைத்தியம் ஹாஸ்பிட்டலில் மருந்து வைத்து சுகம் வைத்தியம் பண்ணோன்னா எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. பீப்புள் ஹேவ் டு டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், கோ டு த டாக்டர், டேக் த பில் ஆன் டைம், டேக் டெஸ்ட். ஜனங்க எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் டாக்டர் இடத்துல போகணும், மாத்திரை எடுக்கணும், நேரத்தில் அநேக டெஸ்ட் எடுக்கணும். இஃப் யூ ஹவ் கேன்சர் you have to go for other sorts of treatments. கேன்சர் இருந்தால் வேறு பரிகாரம் செய்ய வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமா இருக்குது. திங்க் ஆஃப் வாட் இட் டஸ் டு த பாடி, டிஸ்ட்ராயிங் இட். இதெல்லாம் சேர்த்து அந்த சரீரத்தை கெடுத்துறதுக்கு, இன்னும் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு இதெல்லாம் சேர்ந்து வரும். Just a touch of oil will do more than all those machines and all those medicines you can take. ஜெபம் பண்ணி எண்ணெய் தடவும் போது அந்த அபிஷேகம் அங்கே கிரியை செய்யும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெஷினும் மருந்தும் எல்லாம் சேர்த்து ஒன்றும் செய்ய முடியாதது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய் பூசும்போது அற்புதம் நடக்குது. A little oil brings the power of God and actually fixes the physical realm. அந்த கொஞ்சம் எண்ணெய் என்ன செய்யும், அது தேவனுடைய வல்லமே கொண்டு வந்து உங்களுக்கு சுகம் கொடுக்க வழிவாசல் திறக்கிறத பார்க்குறோம். ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ நவ். இஃப் யூ ஆர் சிக், கால் ஆன் ஜீசஸ். ஹீ வில் ஹெல்ப் யூ. தி அனாயிண்டிங் ஆஃப் காட் கேன் டச் யூ ரைட் நவ் wherever you are, whatever state you are. When you call on Jesus, His power can touch you and deliver you. சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, இப்பொழுதே எங்கள் மத்தியில் கர்த்தாவே, எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலே என்னுடைய அபிஷேக வல்லமை, விடுதலின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன். ஆவி எங்கேண்டாங்க விடுதலை உண்டு கர்த்தாவே. ஆறாத காயங்களை ஆற்ற தேவன் கர்த்தாவே, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குற தேவன் கர்த்தாவே. மரண போராட்டத்தில் வியாதியிலேருந்து தீராத வியாதியை தீர்ப்பவர் நீராக இருக்கிறீர். உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கும்போது அச்சனமே விடுதலை அடைகிறார்கள்.
இப்பொழுது கர்த்தாவே நீ இந்த செய்திகளை வாரம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் மேலே கர்த்தாவே அபிஷேக வல்லமை நீர் ஊற்றி அற்புதங்கள் சேவன்மாக ஜெபிக்கிறேன். விடுதலை அடையும்படிக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ரட்சிப்பும் அபிஷேகம் விடுதலை அடையும்படிக்கு உதவி செய்வன்மாக ஜெபிக்கிறேன். உம்மால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஆசீர்வதியும் வழி நடத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone watching this message, Lord Jesus. I pray that you pour your Holy Spirit, anointing of your Holy Spirit upon them. Whatever they are looking to you for Father, when your Spirit comes, Lord, where your Spirit is, there is liberty. Anoint them in this Pentecost feast season, Lord Jesus. Let them all receive salvation and deliverance and the anointing of the Holy Spirit, Father. Let your power work in their lives, Father, and let them live a life of victory in Jesus Christ. In Jesus' name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் காணிக்கைகளை அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் போடுங்க. இல்லைன்னா இந்த முகவரிக்கு நீங்கள் அதை அனுப்பி தாருங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2 individual prayers will be made for your deliverance. Come and receive your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not